இந்த வீடியோஸ்க்கு நடுவுல நான் ஒரு கமெண்ட்டும் படிச்சேன். கேன்சருக்கு வைத்தியமே கிடையாது. அது சும்மா ஏமாத்துற வேலை. இதெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு தடவை மாற்றி மாற்றி சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்களே தவிர உண்மையிலேயே அதை குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறது. இதை பற்றியான ஒரு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. கேன்சரை குணப்படுத்த முடியுமா முடியாதா? ஒரே வார்த்தை, கேன்சருங்கிற அப்படின்னு பொதுவாக எடுத்தால் அதை குணப்படுத்த முடியும். அது எந்த ஸ்டேஜில் வராங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்மளுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க மேபி ரொம்ப லேட் ப்ரெசன்டேஷனில் போயிருக்கலாம். ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 அட்வான்ஸ் ஸ்டேஜில் போயிருக்கும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அவர் ஷேர் பண்ணியிருக்கலாம். கரெக்டு தான். ஏன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் பெருசாக ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்போ இருக்க சூழ்நிலையில் பின்னாடி நிறைய வந்துடலாம். இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கலாம். ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். நீங்கள் எங்கள் சென்டருக்கு வாங்க, குணப்படுத்தி எத்தனை பேர் இருக்காங்க நான் காட்டுறேன். சரியா? நம்ம என்ன ஸ்டேஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கோம், நம்ம என்ன ஏஜில் வந்திருக்கு, அது எவ்வளோ வீரியமான கேன்சர், இதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணோமாங்கிறது ஒரு ஃபேக்டர் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு கட்டி செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரேடியேஷன் கொடுக்கணும். கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, ரேடியேஷன் கொடுக்கல. அது என்ன ரீசன் வேணால் இருக்கலாம். லாஜிஸ்டிக் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஓகே, எந்த ரீசன் வேணால் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து தொந்தரவு வந்தாலும் வராங்க. இப்போ எடுக்கும்போது நோய் பரவிடுச்சு. இந்த டைமில் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல லாஸ்ட் வீடியோவில், இப்போ இவங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜில் இருந்தது, க்யூர் பண்ணுற ஃபுல் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணலை, இப்போது 4th ஸ்டேஜ் ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த ஸ்டேஜில் வந்து குணப்படுத்தணும்னு சொல்லும்போது அது ஒரு கேள்விக்குறி தானே. ஸ்டேஜ் 1, 2, ஈவன் சம் ஆஃப் த கேன்சரில் ஸ்டேஜ் 3 இதை முழுசாகவே குணப்படுத்த முடியும். கரெக்டான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும்போது, டாக்டரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணும்போது இதை குணப்படுத்த முடியும். அந்தமாரி குணமாகி சர்வே ஆகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸ்டேஜ் 4 இருக்கவங்களும் நல்ல டிசீஸ் கண்ட்ரோலோட சர்வேவர் ஆகிறவங்களும் இருக்காங்க. இந்த வீடியோவில் சர்வே ஆகிறவங்களாம் பார்த்துட்டு வேணால் கமெண்ட் போடுங்க. சரியா? குணப்படுத்த முடியுங்க. அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிறதாங்க வித்தியாசம். சில நேரங்களில் நம்ம வந்துட்டு ஒரு யங் ஏஜ் குரூப்பில் ஒரு 35 ஏஜ்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபில்ட்ரேட்டிங் டைப் ஆஃப் டங் கேன்சர்னு வச்சுக்கலாம். டங் கேன்சர் ஆல்ரெடி அக்ரெசிவ், நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். யங் ஏஜ் புகையில போட்டு அந்த பழக்கத்தினால தான் அவருக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அவருக்கு ஒரு 3rd ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக தான் ட்ரீட் பண்ணி ஆகும். எப்படி? கீமோதெரப்பி, ரேடியேஷன், இம்யூனோதெரப்பி, இந்த 3 மொடாலிட்டியும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ தான் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு 70-80% போகுது. இப்போ நம்மளோட லாஜிஸ்டிக் இஷ்யூனால், நம்ம ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதனால, ரேடியேஷன் ரெகுலராக வைக்காதனால, இல்லை கீமோதெரப்பி ரெகுலராக கொடுக்காதனால 1.5 months 2 monthஸில் கம்ப்ளீட் ஆகிற ட்ரீட்மெண்ட் 4 months எல்லாம் போகுது, இல்லை விட்டு விட்டு எடுக்கிறாங்க. இந்த டைம்லேயும் நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்? ட்ரீட்மெண்ட் நான் எடுத்தேன், சரியாகலை அப்படிங்கிறது நமக்கு தோணலாம். ஆனால் அது உண்மை இல்லை. நம்ம ரெகுலராக கரெக்டாகவும் எடுக்கலை, அதுவும் ஒரு ஃபேக்டர் இருக்குது. சரியா? இந்தமாரி ஸ்டேஜ் 3ல் இன்ஃபில்ட்ரேட்டிங் யங் ஏஜ் குரூப்பில் ரேடியேஷன், கீமோ, இம்யூனோதெரப்பி நான் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்து அடுத்த பெட் ஸ்கேனில் டிசீஸ் இல்லை இப்படின்னு வந்தவங்களும் இருக்காங்க. நம்ம என்னென்ன நல்ல விஷயம் நடந்திருக்குங்கிறத எடுத்துக்குவோம். இர்ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணாதவங்க உங்கள் பேஷண்ட் இருக்காங்களான்னு கேட்டாங்கன்னா இருக்காங்க தான். அவங்கள மோட்டிவேட் தான் பண்ணணும். முடிச்சுட்டு கீமோ ரேடியேஷன் முடிச்சுட்டு ரெசிடியூ இருந்து ஆப்ரேட் பண்ணி அடுத்து கீமோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இர்ரெகுலராக வந்தவங்களும் இருக்காங்க தான். அவங்களுக்கு ரெக்கரன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லி தான் ஃபாலோ பண்ண வைக்கணும். கேன்சரில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபாலோ அப். கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரையும் கூட நமக்கு அப்படி இருக்கலாம். சில பேர் ரெகுலராக இருப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க ஃபாலோ அப் ரெகுலராக இருக்கிற பட்சத்தில், லாஸ்ட் வீடியோலையும் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் தொந்தரவு வந்து அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட வந்து 6 மாதம் வராமல் இருந்து தொந்தரவு வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி அது ரொம்ப பரவிருக்குங்கிறத தாண்டி ரெகுலர் செக்கப்பில் வரும்போது டாக்டர் கை வச்சு பார்த்து சின்னதாக டவுட்டாக இருக்குங்கன்னு பார்த்து அப்பயே கண்டுபிடிச்சி அதை திருப்பியும் குணப்படுத்துகிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் போவீங்க, பரவி இருந்தாலுமே. கரெக்டாக? இதில் எங்கே மிஸ் ஆச்சு? ஃபாலோ அப்பில் தான் மிஸ். ஃபாலோ அப் ரெகுலராக பண்ணியிருந்தால் முதுகொலி வரப்பே சின்னதாக இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டா நம்ம திருப்பியும் குணப்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் போயிருக்கோம்.
ஃபாலோ அப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் வேகாக தான் இருக்கும்னு வச்சுங்களேன். ஒரு லாங் டைம் இருக்கிற மாரி இருக்கும். அந்த லாங் டைம் தான் அதோட டிஸ்அட்வான்டேஜ் வச்சுங்களேன். யாராலையும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியல. தொடர்ந்து வரதில் கஷ்டங்கள். நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது இந்தியன் செட்டப்பில். இதுதான் இஷ்யூஸ். ஓகே. பட் இதையும் தாண்டி நம்ம கண்டிப்பாக பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா டிசீஸ் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற வரையும் ஓகேங்க. அது தாண்டிடுச்சு, நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அது படி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த டைமில் நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னா கஷ்டங்க. அது எப்பொழுதும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கும் போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்க தான் செய்யுது. அதை குணப்படுத்தவும் முடியும். 7 ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, ரெகுலராக கரெக்டாக டாக்டரோட அட்வைஸ் படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நம்பர் 3, ஃபாலோ அப். இது 3 பண்ணுங்கள், கேன்சரை குணப்படுத்திடலாம். தேங்க்யூ.